வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேட்போம். வாங்க. இதானம்மா நம்ம அம்மைக்கு சுகருக்குன்னு ஆவரகுளத்தில் போய் பறிச்சுட்டு வந்தோம். இது என்னதுமா? இதுதாம்மா நம்ம எந்த ஊரில் போய் பறிச்சுட்டு வந்தோம்? ஆவரகுளம். ஆவரகுளங்கிற பேரே இந்த ஆவாரஞ்செடி ஃபுல்லாக நிறைய இருந்ததுனால தான் அந்த ஊருக்கு பேரே ஆவரகுளம். சரியா? சுகருக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம சுகருக்கு தான் பறித்து கொடுத்தோம். இந்த ஆவரையோடைய தமிழ் பேர் ஆவரை. சரியா? இங்கிலீஷ் பேர் வந்து டெனர்கேசியா. என்னது? டெனர்கேசியா. அதனுடைய அறிவியல் பேர் சென்னா ஆரிக்குலேட்டா. சரி, இதோடைய பயன்கள் பார்த்துருவோமா? பார்த்துடலாம். ஆவாரம்பூவுக்கு தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குமா? ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னா? ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னா, இந்த பூ பூத்திருக்கு அப்படின்னா நோயினால யாருமே சாக மாட்டாங்க. அதாவது இதனுடைய வேறு, இலை, தண்டு, இதில் இருக்கக்கூடிய மலர், இதில் இருந்து வரக்கூடிய கம்மு, இது முதற்கொண்டு எல்லாமே என்னது தான்? மருந்து பொருள். அவ்வளவுமே உடலை சரி பண்ணக்கூடியது. நம்ம உடம்புல மிக சீக்கிரமாக கெடக்கூடாத ஒரு உறுப்பு யாருன்னா கணையம். ஏன்னா அவங்க தான் இன்சுலினை சுரக்கிறாங்க. அந்த இன்சுலின் சுரக்கிறத எப்போ சரியில்லாமல் ஆகுதோ அந்த நேரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகமாகும். சர்க்கரை அளவு அதிகமாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? கிட்னி டேமேஜ் ஆகும். ஆமாம், சர்க்கரை அளவு தான் சுகர், நீரிழிவு நோய்னு சொல்கிறோம். உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் வெளியே போகும். இப்படி உடலில் ஒவ்வொரு உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிக்கும். அப்போ இந்த சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்தக்கூடிய மிக அழகான மூலிகை யாருன்னா இந்த ஆவாரம்பூ. சரி, ஆவாரம்பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகையுமே முகத்துக்கு நல்ல அழகாக முகப்பொழிவடைய பயன்படுத்தலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களுமே முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா முகம் பொலிவடையும். இது எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது. சரியா? இப்போ இந்த ஆவாரம் பூவில் நம்மளுக்கு என்னெல்லாம் முக்கியமான பயன்கள்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். இயற்கை இன்சுலின் இதுக்கு பேர் வச்சுக்கிடலாம். சரிதானா? கணையம் உருவாக்கக்கூடிய, இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஆவாரம்பூ. சரியா? சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி பண்ணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிக அளவு இரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். ஆவாரம்பூவை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் மாஸ்க்காக பயன்படுத்திக்கிடலாம். அந்த பரு, அங்கங்கே இந்த பத்துக்கள், முகத்தில் கரும்பத்து விழுதுன்னா ஆவாரம்பூவை அரைச்சி நல்லா அழகாக ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிரும். ஆவாரம்பூவை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த உடம்புல கெட்ட கெட்ட வாடை அடிக்கும். சிலருக்கு பக்கத்தில் போனாலே வேர்வை வாடையே அடிக்கும்ல, அந்த வியர்வை வாடையெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. மலச்சிக்கலை போக்குவதற்கு மிகச்சிறந்த மூலிகை யார்? ஆவாரம்பூ. சில பொருட்கள் மட்டும்தான், சில மூலிகைகள் மட்டும்தான் நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே மரம் செடியிலேருந்து பறித்து சாப்பிடலாம். இந்த ஆவாரை துவர்ப்பு சுவை உடையது. அப்போ இரும்பு சத்தை உடம்புல அதிகமாக்குறதுக்கும் இதுக்கு தன்மை இருக்குது. உடலை ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான மூலிகையாக இருக்குது. கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கும். சும்மா இலையை பூவை பறிச்சோமா சவைச்சி சாப்பிடலாம். அந்த நாட்டு ரோஜா இருக்குல்ல, நாட்டு ரோஜா இன்னும் கொஞ்சம் துவர்ப்பு தன்மை கூடுதலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும் இதனுடைய சுவை. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது, இனி ஆவாரம்பூ விட்டுறக்கூடாது. 2 பூவை பறித்து சடக்குன்னு வாயில் போட்டு மென்னுட்டு வந்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆவாரம்பூவை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.